ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா யூனிவர்ஸ் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா மிஸ் பண்ணுறீங்க ஒரு சில பர்சனை. ஒரு சில பர்சனை மிஸ் பண்ணி ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருந்த மாதிரியே தெரியுது. அதனால அவங்க ரொம்ப ஹாப்பினஸ் இல்லாமல் இத்தனை நாளாக இருந்துட்டீங்க. இனி பார்த்தீங்கன்னா ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை லவராக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் தான் தெரியுது. ஸோ யாராவது கோல்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிளான் பண்ண விஷயம் இத்தனை நாளாக கோல்டு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கோல்டு வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லோ கலர் மேக்ஸிமம் ஒரு எல்லோ கலர் கார்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்பரிட்டியை தான் குறிக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி முடியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு வாங்குவீங்க. கோல்டு வாங்குறதுக்கு அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக அமையும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ ரொம்ப நாளாக ஒரு சில பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு பணம் வாங்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்க போகுது. ஸோ யார்கிட்டயாவது பணம் கேட்டிருந்தா கூட, லோன் கேட்டிருந்தா கூட அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கண்டிப்பாக. ஸோ மொமெண்ட்டை தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படி, அதனால் உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டு தான் இனி வர நாட்களில் கிடைக்க போகுது. ஸோ அள்ளி கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது. கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் பண விஷயமாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் தீராமல் இருக்கே அப்படின்னு நினைக்கலாம், இல்லை உங்களுக்கு வேலை கிடைக்கல, வீடு வாங்காமல் இருக்கீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எது கிடைக்காமல் இருக்கீங்க, நீங்கள் வருத்தப்பட்டிருக்க விஷயங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதுக்குரிய அறிகுறி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது தான். டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக ரியூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மேரேஜ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு ஹாப்பியாக இருங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, இந்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் கிடைக்க போகுது. அது கண்டிப்பாக ஒரு ஒரு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதுக்குரிய அறிகுறிகள் இப்போயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீட்டு கதவை தட்டியிருக்கோம். பட் அதை யூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரக்காக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரக்லேருந்து வெளியே வர போகிறீங்க. சீக்கிரம் ஒரு நல்ல குட் நியூஸ். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. யூனிவர்ஸோட சப்போர்ட்டில் நீங்கள் நிறையா விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் இனி வர நாட்களில் நடக்க போகுது. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. என்ன நினச்ச விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி லெவல் தான் நான் பார்க்குறேன் இதெல்லாம் இந்த காரில். படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க. ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்திருக்கும், தெளிவாக இருப்பீங்க. 2025 நீங்கள் ஒரு சில பீப்புளை பார்த்து அவங்களோட அனுபவங்களை பார்த்து இப்போ கொஞ்சம் தெளிவாகி இப்போ கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ படிப்பில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. நல்லா பிஸ்னஸ் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளும் க்ரோத் இல்லாமல் இருக்குது, இப்படியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள்
கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல குரோத்தை பார்க்க போகிறீங்க. புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்பயுமே வந்து நமக்கு கஷ்டங்கள் நிறையா கொடுக்குறாருன்னா கடவுள், யூனிவர்ஸ் ஏதோ ஒரு அனுபவத்துக்கு தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அனுபவம்னா நமக்கு ஒரு சில விஷயம் தெரியாமலே இருக்கும். தெரியாமல் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு சில பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம். ஸோ அந்த அனுபவம் கிடைச்சாலே அந்த கஷ்டத்தை எடுத்துருவார் கடவுள். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தில் நீங்கள் இப்போ தெளிவாகிட்டு வர்றீங்க. கண்டிப்பாக வந்து அந்த இனி வர காலங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். ஸோ யாராவது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுமே நமக்கு வந்து ஜாப் கிடைச்சுமே இல்லை படிக்கிற விஷயமா கிடைச்சுமே நம்ம போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ லாங் டைமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருங்க. ஸோ டிவைனோட சப்போர்ட்டில் நல்லாவே விஷயம் நடக்கும். எப்பயாவது ஒரு நாள் தனிமையிலே இருந்து ரொம்ப நாளாக யோசனை பண்ணின விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்கிறே அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரப்போகுது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை பார்க்க போகிறீங்க, ஹார்ஸை பார்க்க போகிறீங்க. ஹார்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹார்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட்டர்ஃப்ளை, ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒரு டிவைனோட சப்போர்ட். ஒயிட் ஹார்ஸை பார்ப்பீங்க. ஏதாவது பிக்சரில் ஏதாவது ஒரு வால்பேப்பரில் எங்கேயாவது ரோட்டில் போகும்போது கூட ஏதாவது பிக்சர் வைஸ் கூட ஒயிட் ஹார்ஸ், பட்டர்ஃப்ளைலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறது வந்து ஒரு டிவைனோட சப்போர்ட்டில் நடக்குது. அதனால தான் வந்து நீங்கள் போகிற பாதை ரைட்டுன்றது காட்டக்கூடிய அறிகுறி தான் இந்த மாதிரி ஒரு சைன். ஓகே, ஸோ பல பிரச்சனையை பார்த்துட்டு லாக் ஆகிருந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து ஓப்பனாக ஒரு சில விஷயத்த வெளியே ஆளுகள்கிட்ட பேசிடுவீங்க. மீன்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாமல் இவங்க இப்படி நம்ம சொன்னோம்னா அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து ஒரு சில விஷயத்த சொல்லாமே இருந்திருப்பீங்க அவங்க கூட இருக்கவங்களோட. கண்டிப்பாக இப்போ வந்து ஓப்பனாக ஒரு சில விஷயத்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவீங்க. அதுக்குரிய தைரியம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஸோ இதுதான் யூனிவர்ஸோட கைடன்ஸாக இருக்குது. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்றத பார்ப்போம். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். ஏஞ்சல்ன்றது வேறு யாரும் இல்லை, தேவன் தான். அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை விட இம்ப்ரூவ் ஆகும்ன்றது வந்து உங்களோட ஏஞ்சலோட கைடன்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பர்சனை பார்க்க போகிறீங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பிக் சேஞ்ச், ஒரு ஹாப்பி சேஞ்ச் நடக்க போகுது. பிக் ஹாப்பி சேஞ்ச் நடக்க போகுது. ஸோ ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்க போகுது. பிக் ஹாப்பி சேஞ்ச் இட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன். ஸோ ஹாப்பியாக இருங்க, கவலைப்படாமல் இருக்க சொல்லி உங்கள் ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்டாப், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட தான் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். ஸோ இதான் அவங்க ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய இதுக்கு. வித்தின் தி நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் படுங்க, ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. ஸோ இதான் வந்து ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை, டேக் கேர்.